அனைவருக்கும் வணக்கம். புதன்கிழமை 5ஆம் தேதி 2025 அன்னாபிஷேகம் நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோ இது. ஜோதி வடிவான சிவனை ஜோதியில் இருந்து பார்க்கிறோம். அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறோம். அந்த ஐயனை பாருங்க, எவ்வளோ ஒரு பிரகாசமாக அன்னத்தில் குடியிருந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கும் அந்த சிவபெருமானை பாருங்கள். இதை பார்க்க கோடான கண்கள் பத்தாது, அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காட்சி. எந்த அளவுக்கு நம் மனம் குளிர்ந்திருக்கும் இதை பார்க்க பார்க்க என்று பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே கலந்து கொண்டு இந்த அன்னாபிஷேகத்தை கண்டு இறைவன் அருளை பெற வேண்டும், நம் ஆன்மா முக்தி பெற வேண்டும், செய்த பாவங்கள் கரைந்தோட வேண்டும், நம் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று அனைவரும் ஏங்கி அப்பன் சிவபெருமானை வந்து கண்டு மனமுருக வேண்டி அனைவரும் கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பித்த பூஜை தொடங்கினாங்க. 6 மணிலேருந்து அலங்காரம் அபிஷேகம்லாம் முடித்து அன்னத்தை எடுத்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே பூஜை முடிஞ்சு இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஐயன் அருளை பெற வேண்டுமென்றால் ஒழுக்க நெறிகள் கண்டிப்பாக வேண்டும். நம் மனம் களங்கமில்லா ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. ஐயன் ஈசனை தவிர வேறு சிந்தனைகள் மனதில் ஓடக்கூடாது. அதற்காக எந்த நேரமும் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் நேரம் அனைத்தையும் வீண் பண்ணிடவிடக்கூடாது. அந்த நேரத்தில் முடிந்தவரை சிவபெருமானின் துதி பாடிக்கிட்டே இருக்கணும். சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயே இது பண்ணலாம். கண்ணை மூடி மனசில் நிறுத்தி வழிபட்டு கொண்டே இருக்கலாம். அவருக்கு வந்து இடம் பொருள் எங்கே வந்து நம்ம இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நமக்கு கிடைக்கிற இடத்துலேருந்து அந்த ஐயனை உருவப்படுத்தி, அந்த ஜோதி உருவப்படுத்தி, லிங்க உருவப்படுத்தி நமக்கு எப்படி தோணுதோ அப்படி அவரை வந்து அழகாக வடிவமைச்சு மனசுக்குள்ளே அவரை நிறுத்தி நம்ம அணுவணுவாக பார்த்து ரசித்து அவரை வந்து நம்ம அன்போட அரவணைப்போடு நம்ம எப்படி வந்து நம்ம இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்காரு, எவ்வளோ தூய்மையாக அனுப்பியிருக்காரு. அதே தூய்மையோட நம்ம வாழ முடியுமா அந்த உலகத்தில்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம அதை பின்படுத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு சில தடங்கல்கள் இடையூறுகள் இந்த மாயையில் சிக்கி கொண்டு தவிச்சு பல துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் எல்லாத்தையும் கடந்து நம்மளை அழிச்சிட்டு போகிறாரு. நம்ம செஞ்ச பாவங்களை தீர்த்து கொண்டு போவார். கண்டிப்பாக அவரை நினைத்தால் அவர் கைவிட மாட்டார், என்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த ஜோதி ஒளியான அந்த சிவபெருமான் என்றுமே நம் துணை. பௌர்ணமி வெளிச்சம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த பௌர்ணமி அந்த சிவபெருமானுக்கு நேராக நின்றுட்டுருக்கு. என்ன ஒரு அழகான ஒரு காட்சி. அனைவருக்கும் இந்த பகிருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். இந்த காட்சி பார்க்க பார்க்க பாவங்கள் கண்டிப்பாக விலகி ஓடும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்பன் ஈசன் நமக்கு உண்மையான அப்பான்னா அது இவர் தான். வேற எல்லாம் வந்து வருவாங்க போயிடுவாங்க.
நம்ம வளர்கிற வரைக்கும் இருப்பாங்க, ஒரு சில காலகட்டம் வரைக்கும் இருப்பாங்க, நம்மளை ஒரு ஆளாக்குற வரைக்கும் இருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது என்னவோ அவர் தான். நம்ம சுடுகாட்டுக்கு போய் அங்கே நம்ம அல்லாடிட்டு இருந்தாலும் நம்ம ஆன்மா ஐயன், அப்பன், பரமேஸ்வரன் நம்மளை கையை பிடிச்சி நம்ம ஆன்மாவை கொண்டுட்டு போகணும். அவர் பாதத்தில் நம்ம சரணாகதி அடையணும், துன்பத்திலேருந்து விடுபடணும், அடுத்த பிறவின்னு இருக்கக்கூடாது, இத்தோடு முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஏங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு அந்த ஐயன்தான் நமக்கு வழிகாட்டணும். நன்றி, வணக்கம்.